Hello everyone, welcome back to my channel. This is Brinda Vijayaram. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். கார்டியோ பல்மனரி ரெசுஸ்டேஷன் சிபிஆர். இது ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க ஒரு டாபிக். நம்மளும் ரொம்ப ரிப்பீட்டடாக இக்னோர் பண்ணிகிட்டே வர ஒரு டாபிக். சிபிஆர் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உடனே ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து வச்சுட்டு நோட்ஸ் எடுக்க ரெடி ஆகிடுங்க. பிகாஸ் இதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ கெட் ரெடி, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பேசிக் லைஃப் சப்போர்ட். ஸோ நம்மளோட பிஎல்எஸ் அண்ட் ஏசிஎல்எஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் நிறையா பேர்த்துக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகினர்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா லெட் மீ கிளியர் இட் அவுட். பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக ஒரு பேஷண்ட் இப்போ ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, பல்ஸ் இல்லை, ரெஸ்பிரேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட், எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் தான். அந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் எந்த விதமான அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் இன்டுபேஷன் பண்ணுறது, டீஃபிப்ரிலேட்டர் யூஸ் பண்ணுறது, மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் பேசிக்கான விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஏர்வே, ப்ரீத்திங் அண்ட் சர்க்குலேஷன். அதுதான் நம்மளோட கோல். அந்த மூணையும் பேஷண்ட்டுக்காக ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வரணும், மெயின்டைன் பண்ணணும். அதுதான் இந்த பிஎல்எஸோட மெயின் கோல். ஸோ இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நர்சஸ் பண்ணலாம், பேராமெடிக்ஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், அந்த விக்டிமை பார்க்குற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்க பண்ணலாம், அண்ட் ட்ரெயின்டு லே பர்சன். ஏன் ட்ரெயின்டு லே பர்சன் அப்படின்னா சிபிஆருக்கான சில டெக்னிக்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால சிபிஆர் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் ட்ரெயின்டு லே பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் கீ காம்பனன்ட் சிபிஆர், கார்டியோபல்மனரி ரெசுஸ்டேஷன். பிஎல்எஸ்ல என்னென்னலாம் வரும் அப்படின்னா சிபிஆர் வரும், ஏஇடி யூஸ் பண்ணுவோம், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிப்ரிலேட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சின்க்ரனைஸ்டு கார்டியோ வெர்ஷனோ இல்லை வேறு ஒரு டிஃபிப்ரிலேஷன் நம்ம வார்டிலலாம் ஐசியூலாம் வச்சுருப்போம் இல்லையா, அது யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஏஇடி இஸ் ஈஸி டு யூஸ் டிவைஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு பண்ணால் போதும். ஸோ அது பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் வருது. அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த வச்சுருப்பாங்க அங்கங்கே. அண்ட் ஏர்வே மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஜா த்ரஸ்ட்டு, ஹெட் டில்ட், சின் லிஃப்ட்டு, இந்த மேனுவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ரெஸ்கியூ ப்ரீத்திங், அதாவது மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுக்கலாம், இல்லை பேக் மாஸ்க் வென்டிலேஷன், அதாவது ஆம்பு பேக் வச்சு கொடுக்கலாம். மவுத் டு மவுத் கொடுக்க முடியாது, கான்டாக்ட் வைக்க முடியாது அப்படின்னா தேர் இஸ் another டிவைஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டர். ஸோ அதுவுமே வச்சு நம்ம கொடுக்கும்போது மவுத் டு மவுத் கான்டாக்ட் வராது. ஓகேவா? ஸோ மவுத் டு மவுத் கான்டாக்டுங்கிறது அந்த விக்டிமோட மவுத்தில் அந்த ரெஸ்கியூவர் டைரக்ட் கான்டாக்ட் வச்சு நம்ம பிரெத் கொடுக்கறது தான் மவுத் டு மவுத். ஸோ அந்த மாதிரியும் ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கலாம். அடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், ஏஇடி யூஸ் பண்ணுவோம், பேக் வால் மாஸ்க்கு, அண்ட் பேசிக் ஏர்வே, ஓரோஃபெரிஞ்சியல், நாசோஃபெரிஞ்சியல் அது யூஸ் பண்ணுவோம். அடுத்து டார்கெட் என்ன, ஆக்சுவல் டார்கெட் என்ன அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட். யார் யாருக்கு நம்ம சிபிஆர் கொடுப்போம் அப்படின்னா கார்டியாக் அரெஸ்ட்டு, ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், சோக்கிங் அண்ட் ட்ரௌனிங்னா தண்ணியில் விழுந்து மூழ்கிடுவாங்கல்ல அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டிஷனில் சிபிஆர் கொடுக்கலாம். கார்டியாக் அரெஸ்ட் மட்டும்தான் காஸ் அப்படின்னு கிடையாது, காரணம்னு கிடையாது. ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்லேயும் சிலர் மயங்கி விழலாம், அவங்களுக்கும் மேபி ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்னால கார்டியாக் அரெஸ்ட் ஆகி அவங்களுக்கு சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆகிறதோ அண்ட் ப்ரீத்திங் ஸ்டாப் ஆகிறது இருக்கலாம், சோக்கிங் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் பிஎல்எஸ் பேசிக் லைஃப் சப்போர்ட் நம்ம கொடுப்போம். அடுத்து அட்வான்ஸ்ட் லைஃப் சப்போர்ட். ஸோ இதில் தான் நம்ம மெடிசன்ஸு, இன்டுபேஷனு, டீஃபிப்ரிலேஷனு அது எல்லாமே யூஸ் பண்ணுவோம், கார்டியாக் மானிட்டர் அதெல்லாம். ஸோ இட் இஸ் அ ஹையர் லெவல் மெடிக்கல் கேர். அது ட்ரெயின்டு பர்சனல்னால மட்டும்தான் இது கொடுக்க முடியும். Okay, it includes invasive procedure, advanced equipment, drug administration.
ஸோ யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா டாக்டர்ஸ் கொடுக்கலாம், அட்வான்ஸ்ட் பேராமெடிக்ஸ் கொடுக்கலாம், கிரிட்டிக்கல் கேர் நர்சஸ், அனஸ்தீஷியாலஜிஸ்ட். அடுத்து கீ காம்பனன்ட்ஸ், இதில் என்னென்ன இன்க்ளூடட், எல்லா பிஎல்எஸ் ஸ்கில்ஸும் இந்த ஏசிஎல்எஸ் கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து அட்வான்ஸ்ட் ஏர்வே மேனேஜ்மெண்ட், இன்டுபேஷன் போட தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஐவி ஆக்சஸ், ஐஓ ஆக்சஸ், இன்ட்ராவீனஸ் கிடைக்கலன்னா இன்ட்ரா ஆஷியஸ் கொடுக்கறதும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ட்ரக்ஸு, எபினெஃப்ரின், அமிடரான், இன்னும் நிறையா ட்ரக்ஸ் இருக்குது, அதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் கார்டியாக் மானிட்டரிங், இசிஜி இன்டர்பிரிட்டேஷன், டீஃபிப்ரிலேஷன், சின்க்ரனைஸ்ட் கார்டியாக் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நான் இசிஜி வந்து செப்ரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அதில் கண்டிப்பாக இந்த கார்டியோ வெர்ஷன்னா என்ன, டீஃபிப்ரிலேஷன், அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். அடுத்து எக்யூப்மெண்ட் யூஸ்டு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கார்டியாக் மானிட்டர், டீஃபிப்ரிலேட்டர், சேம் லரிஞ்சோஸ்கோப், எண்டோட்ரக்கியல் டியூப், இதெல்லாம் இன்டுபேட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் ஐவி, ஐஓ செட்டப், எமர்ஜென்சி மெடிகேஷன்ஸ். அடுத்து டார்கெட், யாருக்கெல்லாம் இந்த ஏசிஎல்எஸ் யூஸ் ஆகும்னா கார்டியாக் அரித்மியாஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ அரித்மியாஸை வந்து ரிவர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீஃபிப்ரிலேஷன் மெடிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். கார்டியாக் அரெஸ்ட் வித் ஷாக்கபிள் ரிதம், சிவியர் ட்ராமா, அட்வான்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். அடுத்து ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் சிபிஆர். ஸோ சிபிஆர் எதில் வருது, பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் வருது. ஸோ சிபிஆரில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா செஸ்ட் கம்ப்ரெஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த இண்டிகேஷன், அன்ரெஸ்பான்சிவ் வித் நோ ப்ரீத்திங், ப்ரீத்திங் இல்லை, அண்ட் எகோனல் ரெஸ்பிரேஷன். அதாவது எகோனல் ரெஸ்பிரேஷன்னா அப்நார்மல் ரெஸ்பிரேஷன் லைக் கேஸ்பிங், கேஸ்பிங்னா மூச்சு திணறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கிங்கான பேஷண்ட்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் அப்ஜெக்டிவ், மெயின் கோல் ஆஃப் சிபிஆர் என்ன அப்படின்னா டு டிலே த டிஷ்யூ டெத் அண்ட் டு ப்ரிவென்ட் பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். நம்மளால் முழுசாக வந்து ஆக்சிஜன் கொடுக்க முடியாது இல்லையா, சிபிஆர் கொடுக்கும்போது நம்மளால் ஒரு அளவுக்கு தான் ஆக்சிஜன் கொடுக்க முடியும். பட் அதுவுமே வந்து போதுமானதாக சொல்கிறாங்க டு ப்ரிவென்ட் த பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ். ஸோ ஒரு ரொம்ப நேரமாக வந்து பிரெயினுக்கு ஆக்சிஜன் போகாமல் இருந்துச்சுன்னா பிரெயின் டேமேஜ் ஆகும், ஃபங்க்ஷன் லாஸ் ஆகும். ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னா மஸ்ட் பி இனிஷியேட்டட் வித்தின் 6 minutes. ஸோ சிபிஆர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 6 minutesல அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலைன்னா என்ன ஆகும், அப்படி பண்ணலைன்னா 0 to 1 minute அனாக்சியா, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், பிரெயினில் வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப குறைஞ்சிடும். அண்ட் ஃபங்க்ஷன் லாஸ், ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகும். ஏன்னா பிரெயின் செல்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சிஜனும் குளுக்கோஸும் கண்டிப்பாக வேணும் ஃபார் த எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கு. 1 to 3 minutesல என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது இந்த சிக்னல் பாஸ் பண்ணும் இல்லையா, நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷனே வந்து அப்படியே ஃபங்க்ஷன் எதுவுமே நம்மளால் கேரி அவுட் பண்ண முடியாது. அடுத்து 3 to 6 minutesல இர்ரிவர்சபிள் பிரெயின் டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, திரும்ப அந்த டேமேஜை குணப்படுத்த முடியாத அளவு அது அந்த செல் வந்து டெத் ஆகிடும். எஸ்பெஷலி இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ், செரிப்ரல் கார்டெக்ஸில் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த ரீஜன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ரீஜன், மெயின்லி ஹிப்போகேம்பஸ் ரீஜன். அங்கே தான் வந்து நம்மளோட தாட்டு, நம்மளோட திங்கிங், அந்த இது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த ரீஜன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 6 minutesக்கு மேலே வந்து நம்ம சிபிஆர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் நியூரலாஜிக்கல் டேமேஜ், கோமா, பிரெயின் டெத், பெர்மனன்ட் டிசபிலிட்டி. அடுத்து பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் சிபிஆர், அதாவது சிபிஆர் கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா சிபிஆர் மெயின்டைன்ஸ் த ப்ரெஷர் கிரேடியன்ட் பிட்வீன் ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸ். நம்ம கொடுக்குற அந்த கம்ப்ரெஷன்னால ஆர்டரிஸ்க்கும் வெயின்ஸ்க்கும் இடையில அந்த இருக்கிற அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் இருக்கு இல்லையா, அது மெயின்டைன் ஆகுது. அப்படி மெயின்டைன் ஆனால் தான் பிளட் ஃப்ளோ வந்து இருக்கும், ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டரிஸில் எப்போவுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெயினில் எப்போவுமே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆனால் தான் பிளட் ஃப்ளோ நடக்கும், இல்லைன்னா பிளட் ஃப்ளோ நடக்காது. ஸோ நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்குறோம் இல்லையா, ப்ராப்பரான கம்ப்ரெஷன் கொடுக்கணும். கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எகெயின் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த இது வந்து ரீகாயில் ஆகும் இல்லையா, செஸ்ட் மறுபடியும் மேலே வரும். அப்படி வேலை வர விட்டு தான் வந்து மறுபடியும் கம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகாது.
ஸோ ப்ராப்பரான கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது தெர் இஸ் இன்க்ரீஸ்ட் இன்ட்ராதொராசிக் ப்ரெஷர். ஏன் நம்ம அந்த ரீஜனில் தான், செஸ்ட் ரீஜனில் தான் வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இன்ட்ராதொராசிக் ரீஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உள்ளே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தான் என்ன ஆகும், உள்ளே இருக்கிற ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் வந்து ஸ்குவீஸ் பண்ணும். ஸ்குவீசஸ் ஹார்ட் வெசல்ஸ் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணும். புஷஸ் பிளட் ஃப்ரம் டு த ஆர்ட்ரிஸ் மெயின்லி பிரெயின். அதுதான் நமக்கு முக்கியம். பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை போகணும். அடுத்து புல்ஸ் பிளட் இன் டு த ஹார்ட் வென் செஸ்ட் ரீகாயில். ஸோ அமுக்கும் போது, கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது பிளட் புஷ் ஆகுது பிரெயினுக்கு. அண்டு ஏன்னா பிரெயினுக்கு வந்து பிளட் சப்ளை எப்போவுமே அகெயின்ஸ்ட் கிராவிட்டியாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து அந்த ப்ரெஷர் கொடுத்தா தான் அது போகும். ஓகே, நெக்ஸ்ட்டு புல்ஸ் பிளட் இன் டு த ஹார்ட்டு. ரீகாயில் ஆகும்போது திரும்ப அந்த வேஸ்ட் பிளட் ஹார்ட்டுக்கு வரும். ஸோ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகிறதுக்கு குவாலிட்டி சிபிஆர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ குவாலிட்டி சிபிஆர் கொடுத்தா தான் இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகும். அடுத்து சீக்வன்ஸ் ஆஃப் சிபிஆர். வி ஆல் நோ இல்லையா, ஏபிசின்னு இருந்துச்சு, சிஏபின்னு மாற்றிட்டாங்க. கம்ப்ரெஷன் ஆர் சர்க்குலேஷன், ஏர்வே, ப்ரீத்திங். ஸோ இப்படி வந்து இப்போது அடல்ட்டுக்கு மாற்றிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள், அடல்ட்டுக்கும் சைல்டுக்கும், சைல்டுனா யார், 1 இயருக்கு மேலே பியூபர்ட்டி வரையும் சைல்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு கம்ப்ரெஷன், ஏர்வே, ப்ரீத்திங் ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு அடல்ட்டுக்கான காஸ் வந்து எப்படி இருக்கும்னா கார்டியாக்காக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். ஓகேவா, அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரியை விட கார்டியாக் காஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஆனால் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூபார்னுக்கு கார்டியாக் காஸ் வந்து, கார்டியாக்னால வர அரெஸ்ட் வந்து கம்மி தான், ரெஸ்பிரேட்டரினால வர்றது தான் அதிகம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஏர்வே, ப்ரீத்திங், கம்ப்ரெஷன். ட்ரௌனிங் ஆன பேஷண்ட்டுக்கும் அப்படி தான், நிறைய தண்ணி வந்து லங்ஸ்குள்ளே போயிடும். அதனால் அவங்களுக்கும் ஏர்வே தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடல்ட் சைல்டுக்கு சிஏபி, நியூபார்ன் அண்ட் ட்ரௌனிங்க்கு ஏபிசி. அடுத்து ஸோ நம்ம கம்ப்ரெஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ரெஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம பல்ஸ் செக் பண்ணுவோம் இல்லையா. அந்த பல்ஸ் செக் பண்ணுறது வெறும் 10 செகண்ட் தான் நம்ம செக் பண்ணணும். கெரோட்டிட்லேயோ இல்லை ஃபெமோரல்லையோ பிரேக்கியல்லையோ வந்துட்டு 10 செகண்ட் தான் வந்து கவுண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து பல்ஸ் செக் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா சம்டைம்ஸ் பல்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த பதட்டத்தில். ஆர் இஃப் வி ஆர் அன்ஷியோர் ஆல்சோ நோ இஷ்யூஸ். ஆனால் அந்த 10 செகண்ட்ஸ்க்கு மேலே அதை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் அடல்ட் நம்ம எங்கே பல்ஸ் பார்ப்போம், கரோட்டிட் ஆர்ட்ரி. இது வெரி இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ. கரோட்டிட் ஆர்ட்ரியில் பார்ப்போம். சைல்டுனா ஃபிமோரல் ஆர் கரோட்டிட். இன்ஃபேண்ட் அப்படின்னா வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிமோரல் ஆர் பிரேக்கியல். ஏன்னா இன்ஃபேண்ட்டுக்கு வந்துட்டு நெக் ரீஜியன் வந்து அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருக்காது, ஃபேட் டெபாசிஷன் நிறையா இருக்கும். அண்ட் கரோட்டிட் ஆர்ட்ரியுமே அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக தெரியாது. ஸோ நம்ம வந்து அதை பால்பேட் பண்ணி ரொம்ப அழுத்தி பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, கரோட்டிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக தான் சர்க்குலேஷன் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு இன்ஃபேண்ட்டுக்கு ஃபிமோரல் பிரேக்கியல் பார்க்குறது சஜஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் நோ பல்ஸ் இல்லை அன்ஷியோர் இருக்கா இல்லையான்னு தெரியலை அப்படின்னா உடனே ஸ்டார்ட் 30 கம்ப்ரெஷன் கண்டினியூஸ்லி. கம்ப்ரெஷனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, கம்ப்ரெஷனோட டெப்த்து எவ்வளோ ஆழமாக நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படின்னா அடல்ட் சைல்டுக்கு 2 இன்ச்சஸ், இன்ஃபேண்ட்டுக்கு 1.5 இன்ச்சஸ். ஓகே, இந்த டெப்த் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகாது, பிளட் வெசல்ஸ் எல்லாம் ஸ்குவீஸ் ஆகாது, ஸோ சப்ளை இருக்காது. அண்ட் கம்ப்ரெஷன் ரேட் எவ்வளோ தடவை எவ்வளோ ஸ்பீடில் வந்து சிபிஆர் கொடுக்கணும், 100 to 120 per minute வந்து நம்ம கொடுக்கணும். 100 to 120 கம்ப்ரெஷன்ஸ் per minute. அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டார்கெட் ரீச் ஆகும். ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு முக்கியமான ஒரு எம்சிக்யூ, ஒரு சைக்கிள் ஆஃப் சிபிஆர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? 24 செகண்ட் ஆகும். ஓகே, 24 செகண்ட்ஸ் தான் ஒரு சைக்கிள். கணக்கு எப்படின்னா ஒரு சைக்கிள், அதாவது ஒரு சைக்கிள் அப்படின்னா 30 கம்ப்ரெஷன் 2 ரெஸ்கியூ பிரெத் இல்லையா. அப்போ 30 கம்ப்ரெஷன்ஸ்.
அப்போது நமக்கு ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன் வந்து கொடுக்கணும். அப்போது 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும்னா 15 செகண்ட்ஸ் ஆகுமா? ஸோ 15 செகண்ட்ஸ் ஃபார் கம்ப்ரெஷன். அடுத்து 2 ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கணும். ஒரு பிரெத்து 1 செகண்ட் அப்படின்னா 2 செகண்ட். 2 பிரெத்துக்கும் இடையில 0.5 to 1 செகண்ட் கேப் இருக்கணும். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா ரெஸ்கியூ பிரெத்துக்கு ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கிட்டோன்னா டோட்டலாக 18 செகண்ட்ஸ் ஆச்சா? மிச்சம் இருக்கிற செகண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா நம்ம அங்கங்கே வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? கொஞ்சம் அந்த கையை ஆல்டர் பண்ணுறதுக்கு, அந்த 2 கையும் அந்த செஸ்டில் வச்சு அந்த கரெக்டு பொசிஷன் பார்க்கறதுக்கு, ரிதம் 1 and 2 and 3 சிலர் வந்து 1 and 2 and 3 சொல்லுவாங்க. சிலர் வந்து 1 மிசிசிப்பி 2 மிசிசிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே இந்த ரிதம் சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஆம்பு கொடுக்கும்போது, இன்கேஸ் சிங்கிள் ரெஸ்கியூவராக இருந்து ஆம்பு கொடுக்கும்போது வந்துட்டு கரெக்டாக அதை பொசிஷன் பார்த்து அந்த சி டெக்னிக் இ டெக்னிக் எல்லாம் வச்சு கொடுக்கும்போது டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி 24 செகண்ட்ஸ் ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லேண்ட்மார்க் என்ன இடத்துல கை வச்சு நம்ம சிபிஆர் கொடுப்போம். அடல்ட் சைல்டாக இருந்தால் சென்டர் ஆஃப் த செஸ்ட் கொடுக்கணும், பிட்வீன் த நிப்பிள்ஸ். இன்கேஸ் இன்ஃபேண்ட்டாக இருந்தால் பிலோ த நிப்பிள் லைன். ஸோ இன்ஃபேண்ட்டுக்கு அனட்டமி கொஞ்சம் மாறும், பிகாஸ் அவங்களுக்கு ஹார்ட் அவ்வளோ மெச்சூர் ஆயிருக்காது இல்லையா? ஸோ பிலோ த நிப்பிள் லைன். இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சிபிஆர் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, ஃபியூ இன்டரப்ஷன்ஸ் ஆஃப் செஸ்ட் கம்ப்ரெஷன். இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது வந்து ஆகி ஸ்டாப் பண்ணுறோம், அது இடையில வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் மோர் தென் 10 செகண்ட்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. இன்டரப்ஷன் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. இன்கேஸ் ரெஸ்கியூவர்ஸ், அதாவது 2 பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க கம்ப்ரெஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பிரெத் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட அந்த சேஞ்சுமே வந்துட்டு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே டிலே ஆகக்கூடாது. ஓகே, அண்ட் ரெஸ்கியூவர் எப்போ ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா 5 சைக்கிள் ஆகணும். 5 சைக்கிளுக்கு அப்புறமா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 நிமிஷம் ஆகணும். ஓகே, ஸோ சஃபிஷியன்ட் ஸ்பீட் அண்ட் டெப்த் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் ரீகாயிலிங் பிட்வீன் கம்ப்ரெஷன் ஆல்ரெடி சொன்னேன். நாட் வென்டிலேட்டிங் டூ மச். நிறையா வந்து ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த 2 பிரெத் தான் கொடுக்கணும். அந்த 2 பிரெத்துமே வந்து இடையில 0.5 செகண்ட் to 1 செகண்ட் வந்து கேப் இருக்கணும். இல்லை உடனே நம்ம வந்து ரெஸ்கியூ பிரெத் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஓவராக ஏரை உள்ளே அனுப்புகிறோன்னு அர்த்தம். அந்த லங்ஸ்னால கரெக்டாக உள்ள ஏர் வாங்கிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். நம்ம நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்படி தானே இருக்கும். இன்ஹேல் பண்ணுவோம், கொஞ்சம் டீப் பிரெத் போயிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு இன்ஹேல் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் ஓவராக ஏர் அங்கே அக்யூமுலேஷன் ஆகும். ஏர் ட்ராப்பிங், அதாவது தேவையில்லாத இடத்துலலாம் ஏர் போகும். அண்ட் ஈவன் ஏர் வந்து லங்ஸில் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டொமக்குள்ளே ஏர் போக ஆரம்பிச்சிடும். அப்படி போச்சுன்னா ஸ்டொமக் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து லங்ஸ்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் சிபிஆர். கம்ப்ரெஷன் வித் ரெஸ்கியூ பிரெத். கம்ப்ரெஷனும் கொடுக்குறோம், ரெஸ்கியூ பிரெத்தும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு கம்ப்ரெஷன் டு வென்டிலேஷன் ரேஷியோ இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ. ஸோ அடல்ட்டாக இருந்தால் ஒரு ரெஸ்கியூவராக இருந்தாலும் சரி, 2 ரெஸ்கியூவராக இருந்தாலும் சரி 30:2. சைல்டு அண்ட் இன்ஃபேண்ட்டுக்கு ஒரு ரெஸ்கியூவராக இருந்தால் 30:2, 2 பேராக இருந்தால் 15:2, 15:2 பண்ணிக்கலாம். பட் நியூபார்னுக்கு அங்கே சினாரியோவே வேறு, 3:1. அவங்களுக்கு வந்து 90 கம்ப்ரெஷன் அண்ட் ஒரு பிரெத் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் ஓன்லி சிபிஆர், அதாவது ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கல, அதுக்கான சிச்சுவேஷன் இல்லை அப்படிங்கிற டைமில் கம்ப்ரெஷன் மட்டுமாவதும் கொடுக்கலாம். பர்சனல் வந்து அங்கே ட்ரெயின்ட் ஆகலை அப்படின்னா கூட நம்ம கம்ப்ரெஷன் மட்டுமே கொடுக்கலாம். இன்கேஸ் விக்டிம் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களோட காஸ் ஆஃப் இந்த அன்கான்ஷியஸ்னஸ் வந்து கார்டியாக் அரெஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் நம்ம கம்ப்ரெஷன் கொடுக்குறோம். பட் லெஸ் தேன் 20 இயர்ஸாக இருந்தால் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வர்றதை விட ரெஸ்பிரேட்டரி தான் மோஸ்ட் காசஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்கேஸ் ஆஃப் லெஸ் தேன் 20 இயர்ஸாக இருந்தால். ஓகே, ஸோ மோர் தேன் 20 இயர்ஸ் ஓகே, கம்ப்ரெஷன் alone is acceptable, but still
பட் 20 இயர்ஸ்க்கு கீழேயா இருந்தால் கண்டிப்பாக வந்து ரெஸ்கியூ பிரெத் கொடுக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் நான் ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டட் only compressions can be given. அடுத்து ப்ரோன் சிபிஆர் வந்துட்டு if the victim cannot be turned, திருப்பி அவங்கள படுக்க வைக்க முடியல அண்ட் அப்படியே குப்புறவே படுக்க வச்சு அவங்களோட ஹெட்டை மட்டும் ஒரு சைடாக டேர்ன் பண்ணிட்டு சிபிஆர் பேக்கில் இருந்தே சிபிஆர் வந்து கொடுப்பாங்க. பட் AHA அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ரெக்கமெண்ட்ஸ் only supine position. ஓகே. ப்ரெக்னன்சி. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அன்கான்ஷியஸ்னஸ் வந்து இன்ஃபீரியர் வீனா கைவா சிண்ட்ரோமாக இருக்கலாம். யூட்ரஸ் வந்து அவங்க சுப்பைன் பொசிஷனில் ரொம்ப நேரம் படுத்தாங்கன்னா யூட்ரஸ் வந்துட்டு அந்த அப்டாமினல் அயோட்டாவை கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால சர்க்குலேஷன் அவங்களுக்கு வந்து போகாமல் இருக்கலாம். அதனால் அன்கான்ஷியஸ் ஆகலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூட்ரஸ் புஷ்டு டு லெஃப்ட் டு ரிலீவ் த ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த யூட்ரஸை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நகர்த்தி வைப்போம். அப்போது கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும், அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும். ஸோ அப்போ வந்து அவங்க ரிட்டர்ன் ஆக சான்ஸ் இருக்குது, ரிவர்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் ரிவர்ட் ஆகலை அப்படின்னா அந்த யூட்ரஸை வந்து அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயே தள்ளி வச்சுட்டு அதை எப்படி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா ரைட் சைடில் வி கேன் கீப் பில்லோ. ஸோ தட் அங்கே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் யூட்ரஸ் வந்து நகர்ந்து இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சிபிஆர் வந்து பண்ணலாம். ஓகே. பட் இங்கே என்னன்னா 5 to 10 minutes ஆஃப் சிபிஆர் வந்து கண்டினியூஸாக கொடுத்தும் கூட அவங்க ரிவர்ட் ஆகலை அப்படின்னா உடனே LSCS பண்ணணும். ஓகே. அடுத்து இன்டர்னல் ஓப்பன் செஸ்ட் சிபிஆர், அதாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இமீடியட்டாக கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் தேல் டூ, அந்த சர்ஜன் வந்து டைரெக்டாக ஹார்ட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஹார்ட்டையே வந்து கையில் எடுத்து தென் கம்ப்ரெஸ். ஸோ சேம் கம்ப்ரெஷன் ரேட் 100 to 120 per minute, டெப்த்து 1.5 to 2 inches. Okay, but they require surgical team coordination. அடுத்து airway. So after 30 compression we have to clear the airway secretion ஏதாவது இருந்தால் clear பண்ணிவிட்டு airway block ஏதாவது இருந்துச்சுன்னா டங்க் வந்து சம்டைம்ஸ் உள்ள ரோல் பேக் ஆகிருக்கலாம். ஸோ டங்கை வந்து மேலே இழுத்து விட்டுட்டு நம்ம ஏர் வந்து அதாவது ஆம்பு பேக் வச்சு நம்ம கொடுக்கும்போது, ஆம்பு பேக் ஒரு மவுத் டு மவுத் கொடுக்கும்போது இந்த 2 மேன்யூர்ஸ் யூஸ் பண்ணணும். ஹெட் டில், சின் லிஃப்ட் ஆர் ஜா த்ரஸ்ட். இன்கேஸ் வந்து சர்வைக்கல் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து கழுத்தை நிமித்த முடியாது இல்லையா, அதனால ஜா த்ரஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லிசன் டு த பிரெத் சவுண்ட். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிரெத் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்ம பிரெத்து கொடுத்ததுக்கப்புறமா வி ஹாவ் டு சீ த செஸ்ட்டு வந்து ரைஸ் ஆகுதா, அகெயின் ஃபால் ஆகுதா, அப்படி ரைஸ் அண்ட் ஃபால் ஆகணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பிரெத் கொடுக்குறோன்னு அர்த்தம். 2 ரெஸ்கியூவர் பிரெத் வந்துட்டு கொடுக்கணும் ஏர்வே கிளியர் பண்ணதுக்கப்புறமா. இன்கேஸ் நம்ம மவுத் டு மவுத் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம நாஸ்ட்ரில்ஸை பிஞ்ச் பண்ணிக்கணும். நம்ம மூக்கு இருக்கு இல்லையா, அவங்க அந்த விக்டிமோட மூக்கை வந்து பிஞ்ச் பண்ணிட்டு தான் மவுத்தில் ஏர் ப்ளோ பண்ணணும். அப்போ தான் லீக் ஆகாமல் இருக்கும். அடுத்து இஃப் பேக் மாஸ்க் நம்ம வந்து வென்டிலேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதனோட எவ்வளோ பிரெத் கொடுக்கணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் MCQ, ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 10 to 12 breaths per minute வந்து கொடுக்கணும். அதாவது 5 to 6 செகண்டுக்கு ஒரு பிரெத் கொடுக்கணும். இதுவே வந்து அட்வான்ஸ்ட் ஏர்வே அவங்களுக்கு இருக்குது, வென்டிலேட்டரோ இல்லை ட்ரக்கியாஸ்டமியோ அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா 8 to 10 வென்டிலேஷன் பர் மினிட். ஓகே, அதாவது 6 to 8 செகண்டுக்கு ஒரு பிரெத்து. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா இமேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களால் இமேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ஹோல்டிங் ஆம்பு பேக். ஸோ ஆம்பு பேக் வந்துட்டு நம்ம ஹோல்ட் பண்ணுற டெக்னிக், இதை வந்து நார்செட் 8ல் ஒரு கொஷனாக கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டண்ட். தெர் ஆர் டெக்னிக்ஸ் லைக் ஒன் ஹேண்டட் CE டெக்னிக். சீனா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி மாதிரி தம்பும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் வச்சு சி மாதிரி பிடிச்சிருக்காங்க. இங்கே இ மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீலிங்க்கு வேண்டி, அந்த ஃபேஸ் மாஸ்க் சீலிங்க்கு வேண்டி இந்த இ வந்து இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஜாவை கொஞ்சம் மேலே தூக்க வேண்டி.
ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவ் சீல் தான், பிகாஸ் நம்ம ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பண்ண போகிறோம். ஒன் ரெஸ்கியூவர் இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் நம்ம ஆஸ்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தானே இருந்து பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் லெஸ் எஃபெக்டிவ், நிறையா வந்து ஏர் லீக் ஆகும். அடுத்து இது வந்து 2 handed CE டெக்னிக். பார்த்தீங்கன்னா 2 C ஃபார்ம் ஆகிருக்கு, 2 E. ஓகே. ஸோ நான் சொன்ன அந்த ரெஸ்பிரேட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து இதுதான். ஸோ இதில் வந்து ஆம்பு கனெக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ மவுத் டு மவுத் டைரக்ட் கான்டாக்ட் வர வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெஸ்பிரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ த நெக்ஸ்ட் திங், ஸோ இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் டைட்டர் சீல். ஏன்னா 2 கையில் வந்து நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதனால இன்கேஸ் ஆம்பு கனெக்ட் பண்ணியிருந்தா 2 கையில் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கணும், ஆம்பு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வேணும், கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்க வேணும். ஸோ அவ்வளோ ஆள் இருந்தாங்கன்னா ஓகே. அடுத்து தீனார் எமினன்ஸ், 2 handed தீனார் grip. அதாவது தீனாருங்கிறது இந்த பேஸ் ஆஃப் த தம்பு, இந்த ரீஜனை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, எந்த லீக்குமே வராத மாதிரி. இட்ஸ் அ ஹைலி எஃபெக்டிவ் சீல். ஓகே. அடுத்து வென்டிலேஷன் டியூரிங் அடல்ட் சிபிஆர். ஸோ வென்டிலேஷன் எப்படி கொடுக்கறது? இப்போ நோ பல்ஸ் நோ ஏர்வே, சுத்தமாக எதுவுமே இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான் 3:2 and 2 breaths after 30 compression. இன்கேஸ் நோ பல்ஸ் ப்ளஸ் அட்வான்ஸ்ட் ஏர்வே இருக்குன்னா கண்டினியூஸ் கம்ப்ரெஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில அந்த வென்டிலேட்டரோ அங்கே வந்து 1 breath every 6 seconds வந்து டெலிவர் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பல்ஸ் இருக்குது ஆனால் ப்ரீத்திங் இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம சிபிஆரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெறும் பிரெத்து மட்டும் கரெக்டாக 6 செகண்டுக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும். ஓகே. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் MCQ. ஸோ இதுவரையும் நீங்கள் வந்து சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஸ்லோவாக போகணும், ஸ்லோவாக எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் சஜஸ்ட் மீ. ஆனால் நான் வந்து ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பலை, அதனால தான் நான் வந்து ஸ்லோ பண்ணலை. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். ரிப், ஸ்டர்னம், collarbone fracture. We all know sternal fracture ஆகும். அண்ட் ஃப்ராக்சர் ஆகி அந்த போன் வந்து எங்கன்னா குத்துதோ அந்த ஆர்கன் எல்லாம் டேமேஜ் ஆகும், லிவர் டேமேஜ், ஸ்டொமக்கு எல்லாம். அடுத்து ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரில்லேட்டர். ஸோ ஏஇடி இதுவுமே வந்து பிஎல்எஸ்ல வரும். நான் சொன்னது தான், அந்த ஏஇடி டிவைஸ் வந்து ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து வாய்ஸ் ப்ராம்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஷாக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லும்போது we just have to cooperate, அவ்வளோதான். அதனால அது ஈஸி டு யூஸுங்கிறதுனால பேசிக் லைஃப் சப்போர்ட்டில் வந்துடுச்சு. ஓகே. ஸோ இஃப் ஷாக்கபிள், ஷாக் வந்து அட்வைஸ் பண்ணும் அந்த டிவைஸ். ஸோ டெலிவர் பண்ணிவிட்டு தென் சிபிஆர் வந்து 2 minutesக்கு கண்டினியூ பண்ணணும். அகெயின் இஃப் 2 minutes கழித்து ஷாக்கபிளா நான் ஷாக்கபிளான்னு பாருங்கள். இன்கேஸ் அது வந்து நான் ஷாக்கபிள் அப்படின்னா அதை அட்வைஸ் பண்ணாது. ஸோ சிபிஆரை அகெயின் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போல்லாம் ஷாக் தேவைப்படுதோ அதுவே சொல்லும், அந்த டைமில் சும்மா பட்டன் அமுக்குனா போதும். அண்ட் ஏஇடியோட மெயின் திங் என்னென்னா பேடு எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், பேட் பிளேஸ்மெண்ட். அடல்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மோர் தென் 8 years ஆர் மோர் தென் 25 kg இருந்தால் மட்டும்தான் இந்த பொசிஷன், இந்த பேடு, அடல்ட் பேடு வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா 8 yearsக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களோட செஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல் அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகும். அந்த சின்ன செஸ்டில் அந்த அடல்ட்டோட பேட்ஸை வைக்கும்போது ஒன்னோட ஒன்று வர சொல்லியா. பட் பீடியாட்ரிக் பேட் வச்சோன்னா அந்த மாதிரி இருக்காது. அதனால தான் பீடியாட்ரிக் பேட் சஜஸ்ட் பண்ணுறாங்க இன்கேஸ் less than 8 years, less than 25 years இருந்துச்சுன்னா. பட் பீடியாட்ரிக் பேட் இல்லைன்னா அதுக்கான பொசிஷனும் இருக்குது. அடல்ட்டாக இருந்தால் பிளேஸ்மெண்ட் ரைட் அப்பர் செஸ்ட்டு, அந்த பிலோ த காலர் போன் நம்ம வைக்கணும். லெஃப்ட் சைடுனா பிலோ ஆம்பிட். ஸோ ஆண்ட்ரோ லேட்ரல் பொசிஷனில் வைக்கணும். இன்கேஸ் வந்து பீடியாட்ரிக் பேட் வைக்கிறோம் அப்படின்னா அதே பொசிஷனில் வைக்கலாம், ஆண்ட்ரோ லேட்ரல் பொசிஷன்லேயே வைக்கலாம். இன்கேஸ்
அந்த பீடியாட்ரிக் பேட் இல்லை அடல்ட்டோட தான் இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் ஒரு பேடும் பேக் ஷோல்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் ஒரு பேடும் ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் அந்த பேட் வச்சு நம்ம கரண்ட் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ கரண்ட் கொடுப்போம் அப்படின்னா 50 to 75 joules in case of children. It's important. Children requires a lower dose of defibrillation energy. அடல்ட்டுக்கு வந்து அப் டு 360 வரையும் கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் சில்ட்ரனுக்கு வந்து 50 to 75 joules தான். அடுத்து நியூபார்ன் ரெசிஸ்டேஷன். இஃப் ஹார்ட் ரேட் இஸ் லெஸ் தேன் 100. சி நியூபார்னுக்கு வந்து மெயின்லி ஏர்வே தான், ஏர்வே கிளியர் பண்ணுறது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கணும். ஸோ ஏர்வே எப்படி கிளியர் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து மவுத் கிளியர் பண்ணுவோம், அப்புறம் தான் வந்துட்டு நோஸ் கிளியர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இஃப் ஹார்ட் ரேட் வந்து லெஸ் தேன் 100 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட் என்ன பண்ணணும்? கிளியர் ஏர்வே அண்ட் அவங்களோட டெம்பரேச்சர், அதாவது அந்த பேபியை ட்ரை பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறமா அடுத்த 30 செகண்டில் நம்ம பேக் மாஸ்க் வென்டிலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதனால தான் ஃபஸ்ட்டு 60 செகண்ட் இஸ் கன்சிடர் டு பி த கோல்டன் மினிட். இன்கேஸ் ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப, அதாவது மோர் தென் 100 இருந்தால் ஓகே, யூ கேன் மானிட்டர் கண்டினியூஸ்லி. 60 to 99 இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேக் மாஸ்க் வென்டிலேஷனை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கணும். இஃப் ஹார்ட் ரேட் இஸ் லெஸ் தேன் 60 அப்படின்னா கம்ப்ரெஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்களோட கம்ப்ரெஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 3:1 ரேஷியோ. ஓகே, 3 கம்ப்ரெஷன் ஒரு பிரெத், 90 கம்ப்ரெஷன் டோட்டலி பர் மினிட்டுக்கு ஒரு ரெஸ்கியூ பிரெத் வரும். அதோட அவங்களோட செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன் வந்து 2 மெத்தடில் கொடுப்பாங்க, 2 ஃபிங்கர் மெத்தட், 2 தம்ப் மெத்தட். ஓகே, 2 மெத்தடில் கொடுப்பாங்க. இது 2 இமேஜையும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த ஆம்பு பேக். ஸோ ஆம்பு பேக்கோட பார்ட்ஸை வந்து நார்செட் 8ல் கேட்டிருந்தாங்க இல்லையா? நம்ம என்னென்னவோ படிக்கிறோம், ஆனால் அவங்க ஆம்பு பேக்கோட பார்ட்ஸை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேக். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது செல்ஃப் இன்ஃப்ளேட்டிங் பேக்கு. இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து பேஷண்ட் வால்வு அசம்பிளி, என்ஆர்வி ஆர் டக்பில் வால்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1 way வால்வு. இதோட வேலை என்னென்னா, நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆக்சிஜன் வந்து பேஷண்ட்டுக்கு டெலிவர் ஆகுதில்ல, அப்படி மட்டும்தான் ஏர் பாஸ் ஆகணும். திரும்ப வந்து எக்ஸ்ஹேல் ஆகிற ஏர் வந்து திரும்ப இந்த பேக்குள்ளே வர விடாது. ஸோ அதுதான் இந்த வால்வோட மெயின் ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஏரியா வந்து பீப் வால்வுன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து அதை வந்து பீப் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் இதை ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஸோ பீப் என்ன அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வில் பி அபவுட் வென்டிலேட்டர். ஸோ அதில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஃபேஸ் மாஸ்க். இது வந்து ரிசர்வாயர் பேகு அண்ட் இது வந்து O2 இன்லெட்டு. ஸோ இதில் வந்து ஏதாவது டியூபிங், O2 டியூபிங் கனெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அந்த வழியாக வர O2 இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இந்த பேக்கில் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் வை இட் இஸ் O2 ரிசர்வாயர். ஸோ இதுதான் ஃபுல் பேக். இது வந்து பீடியாட்ரிக் பேக். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் அசைன்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். என்னென்னா, எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வந்து ஆம்பு பேக் வழியாக அடல்ட்டுக்கு கொடுக்குறோம், அண்ட் சைல்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், அண்ட் இன்ஃபேண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோம். ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணணும். பிகாஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் MCQ அண்ட் இதை நான் உங்ககிட்ட கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் செசேஷன் ஆஃப் சிபிஆர். ஒரு சிபிஆர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அதெல்லாம் ஓகே, பட் எப்போ ஸ்டாப் பண்ணணும்? இன்கேஸ் ஆஃப் லீகல் DNR, டு நாட் ரெசிஸ்டேட் ஆர்டர் வந்து இருக்குது, அவர் அந்த பேஷண்ட் வந்துட்டு எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு, மேபி சம் பேஷண்ட் வந்து டேட்டூலாம் பண்ணியிருப்பாங்களா DNR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த மாதிரி ஏதாவது லீகலி வந்து டு நாட் ரெசிஸ்டேட் ஆர்டர் இருந்துச்சுன்னா வி ஷுட் நாட் ப்ரொசீட் த சிபிஆர். அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் சர்க்குலேஷன். ப்ரீத்திங் வந்துச்சு, ரெஸ்பிரேஷன் வந்துச்சுன்னா ஓகே, சிபிஆர் ஸ்டாப் பண்ணிடலாம். நோ ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் 20 minutes ஆஃப் கண்டினியூஸ் சிபிஆர் கொடுத்தும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா யூ கேன் ஸ்டாப். ஆர் அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் கார்டியாக் அரெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து எப்போ நடந்துச்சு, டைம் எதுவும் தெரியாது, சிபிஆர் எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க ஒன்றுமே தெரியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் எந்த சைன் ஆஃப் லைஃப் எதுவுமே இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா யூ கேன் ஸ்டாப் த சிபிஆர். நோ எஃபெக்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன், எல்லா இன்டர்வென்ஷன்ஸும் பண்ணியும் ஒரு ரிசல்ட்டும் இல்லைன்னா யூ கேன் ஸ்டாப். இன் ஹாஸ்பிட்டல் அரெஸ்டாக இருந்துச்சுன்னா டாக்டர் ஹேஸ் டு டிசைட் வென் டு ஸ்டாப்.
ஸோ it will be based on the பேஷண்ட்டோட ஹெல்த்து, ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட்டு அண்ட் டைம், அதெல்லாம் பேஸ் பண்ணி they'll announce. அடுத்து நியூபார்ன் ரெசிஸ்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா 10 minutes ஆஃப் கண்டினியூஸ் சிபிஆர் கொடுத்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா யூ கேன் ஸ்டாப் த சிபிஆர். ஸோ இம்பார்ட்டண்ட் ரிமைண்டர்ஸ், செக் ரிவர்சிபிள் காசஸ், அதாவது இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணால் பேஷண்ட் வந்து பொழைச்சிடுவாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற டைமில் யூ ஹாவ் டு மேனேஜ். அந்த அண்டர்லைன் காசஸை ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணணும். அது வரையும் சிபிஆர் நிறுத்தக்கூடாது. ஓகே, use clinical judgment. Every situation is different, so we have to consider the whole picture. Document everything. Of course, we document everything. So CPR steps, times, decision and DNR status எல்லாமே document பண்ணணும். And stay trained. Always stay trained in CPR. அதாவது BLS, ACLS ரெண்டுமே வந்து நம்ம ட்ரெயின்டாக இருக்கணும் as a nurse. ஸோ ஐம் கோனா எண்ட் அப் திஸ் வித் 2 MCQs. இது வந்து ஆல்ரெடி நார்செட்டில் கேட்ட ரிப்பீட்டட் MCQ தான், அதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம என்னென்னவோ ஆங்கிளில் சிபிஆர் தான் படித்தோம், ஆனால் இவங்க எந்த ஆங்கிளில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன், வாட் இஸ் த மினிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் எக்ஸ்பயர்ட் ஏர் டு என்ஷூர் ஆக்சிஜன் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பிளட். அதாவது இது வந்து ரொம்பவே வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏரில் 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏரில் 16% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு மவுத் டு மவுத் ரெஸ்பிரேஷன் கொடுக்கும்போது நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏரை தான் அந்த பேஷண்ட்க்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ 16% ஆஃப் ஆக்சிஜனை தான் அந்த பேஷண்ட்க்கு கொடுக்குறோம். ஆனால் அது போதுமா? 16% ஆஃப் ஆக்சிஜன் போதுமா அப்படின்னா போதும். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து பிரெயின் டேமேஜ் நடக்காமல் தடுக்கலாம் இல்லையா? ஒரு கொஞ்சமாக டெம்பரவரியாக நம்மளால் தடுக்க முடியும். அதனால் 16% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் த மினிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2. ஓகே, நெக்ஸ்ட், ஹவு மெனி செகண்ட்ஸ் ஷுட் இட் டேக் ஃபார் 1 cycle ஆஃப் சிபிஆர்? நான் ஆல்ரெடி சொன்னேன், 1 cycle ஆஃப் சிபிஆர் வந்து 24 seconds. ஓகே, நம்மளோட ஸ்லைட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட். நான் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஐ ஹோப் வென்டிலேட்டர் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன்ட், ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தட், பை பாய்.